ஸோ இவங்களுமே சரியான வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அவசியம். இவங்க வந்து அழகர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும். மதுரை அழகர் மதுரை அழகர் கோயில்கிட்ட போய் வழிபாடு பண்ண புதன் வந்து இவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகி ஷார்ப் ஆகி ஃபோக்கஸ்ங்கிறது போய் இவங்களுடைய பவுண்டரிஸ் இவங்களோட எல்லைகள் முதல் இவங்களால செட் பண்ணிக்க முடியும்னு ஒன்று இருக்கு. அதே போல இந்த பத்ராச்சலம் ராமர் கோயிலுக்கு போயிட்டு அவங்க வழிபாடு பண்றாங்கனாலும் அங்கேயுமே வந்து இவங்களுக்கு புதன் ஒரு தெளிவு நிலைகள் அப்படிங்கறத கொடுக்கும். ஏன்னா பெரும்பாலும் தனுசுல இருக்கவங்களுக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கும். இவங்களுக்கு வந்து ஃபேமிலியை தான் ஹேண்டில் பண்ண வராது, வெளியில இருக்கவங்க எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. வெளியில இருக்கவங்களுக்கு இவங்க ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பர்சன். ஆனா ஏன் இவங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்கள்ட்ட வந்து கரெக்டா இல்ல அப்படின்னா அதே நாலேஜ் இவங்க வீட்டுக்குள்ள வந்து செலுத்துறப்பவும் அந்த குருங்கிறது ஒரு கெத்துங்கிற ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட ஒன்று கொடுக்குறப்ப இவங்க வந்து ஒரு டீச்சர் மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே நாலேஜ் ஷேரிங்காவே இருக்கும். தவிர்த்து ஷார்ப்பா உனக்கு இதுதான் வேணுமான்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ நான் வந்து சமநிலையில உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன்னு ஒரு விஷயம் இருக்கும். இங்கதான் இவங்களுக்கு டிவியேட் ஆகும். பிரச்சனை. ஸோ இந்த ஸ்தலங்களுக்கு போய் இவங்க வழிபாடு பண்றப்போ முதல் ஒரு ஹையர் லேர்னிங்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த டிவைனிட்டியோட ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. சந்திரன்கிறது அழகு, மனநிலைமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ என்னத்தான் வந்து புதன் வந்து சந்திரன் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொன்னாலும் சந்திரன் ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்கும்னு ஒன்று இருக்கு. அதனாலதான் இவங்களை வந்து சிவன் கோயிலுக்கெல்லாம் போங்க, திருவண்ணாமலை போயிட்டு வாங்கலாம் இப்ப வந்து தனுசுக்கு சொல்றோம்னா எல்லாமே சந்திரன் அங்க மறைமுகமா செயல்பட்டு இருக்குங்கிறனால